ஓடிடி தளங்கள் தங்களுடைய 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கை எட்டிட்டதாகவும் இனிமே 2026ஆம் ஆண்டு தான் படங்களை வாங்க இருக்கிறதாகவும் சொன்னதுனால ஜனநாயகன் திரைப்படத்தை 2026ஆம் ஆண்டுக்கான ரிலீஸா மாத்திட்டதா ஒரு வார பத்திரிகையில செய்தி படிச்சு அது உண்மையான விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீடு அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போனது கூட அதுதான் முக்கியமான காரணம் என்பது உண்மைதான். பஞ்சு அருணாச்சலம் சாரினுடைய பல படங்கள்ல இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணது விஜயபாஸ்கர் சார். ஆனா இசையமைப்பாளர் இளையராஜா சாரினுடைய வருகைக்கு பிறகு பஞ்சு அருணாச்சலம் சார் விஜயபாஸ்கர் சாரை முற்றிலுமா ஒதுக்கிட்டாரு. இது சரியான டொரண்டோல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. விஜயபாஸ்கரை தமிழ் திரைப்படங்களுக்கு கொண்டு வந்த பஞ்சு அருணாச்சலம் ஒரு திரைப்படம் 2 திரைப்படம் இல்லை, பல திரைப்படங்களில் அவரோடு பணியாற்றினார். அதற்கு பின்னால் தான் இளையராஜாவை அன்னக்கிளி திரைப்படத்திலே அவர் அறிமுகப்படுத்தினார். அன்னக்கிளி திரைப்படத்தில் இளையராஜாவை அறிமுகப்படுத்தியதுக்கு பின்னாலே தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அவர் பிரபலமான ஒரு இசையமைப்பாளராக வருவார். அதன் காரணமாகத்தான் அதற்கு பின்னாலே தொடர்ந்து இளையராஜாவை அவர் ஆதரிக்க ஆரம்பித்தார். ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே பஞ்சநாயகத்துடைய எல்லா திரைப்படங்களுக்கும் இளையராஜா இசையமைத்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜாவுடைய அசாத்தியமான ஆற்றல்.